ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் 65 பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூனுங்க, கெட்டி தயிராக இருக்கணுங்க, உப்பு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, எலுமிச்சம்பழம் 1/2 மூடி புழிஞ்சி நல்லா கலந்து விடுங்க. சிக்கன் 1 கிலோ வாங்கி வச்சுருந்தேங்க, அதோட பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா பரட்டி எடுங்க. அரை மணி நேரம் ஊறணுங்க. தட்டு போட்டு மூடி வைங்க. அரிசி பாசுமதி ரைஸு 5 டம்ளர் போட்டாங்க, கழுவி ஊற வைங்க. இலை, பட்டை 2, 10 ஏலக்காய், 10 கிராம்பு, ஒரு அன்னாசி பூங்க மிக்ஸி ஜாரில் போடுங்க. நல்லா தூளாக அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி 4, பச்சை மிளகாய் 4, வெங்காயம் 2, எலுமிச்சம்பழம் பாதி, புதினா கொத்தமல்லி தேவையானதுங்க. தவாவில் எண்ணெயை ஊற்றி அந்த ஊறின சிக்கனை எடுத்து போடுங்க, வேகட்டும். ஒரு பக்கம் குக்கரை வைங்க. 2 குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றுங்க. 2 ஸ்பூன் நெய்யை போடுங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 போடுங்க. வெங்காயம் 2 போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா வதக்கி கொடுங்கங்க. இப்போது ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா போடுங்க, வதக்கி கொடுங்க. தக்காளியை போடுங்க, நல்லா வதக்குங்க. 1 ஸ்பூன் உப்பை போடுங்க, தேவையான உப்பை போடுங்க. கரம் மசாலா அரைச்சி வச்சதை போடுங்க, நல்லா வதக்கி கொடுங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க, வதக்குங்க. 4 ஸ்பூன் கெட்டி தயிர் ஊற்றுங்க. பேஸ்ட் மாரி ஆகணுங்க. நல்லா வதங்கினோடனே நம்ம அளந்த அந்த டம்ளர்லேயே 9 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேங்க, 9 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி நல்லா கொதி வந்தோடனே ஊறின அரிசியை மட்டும் அள்ளி போடுங்க. ஒரே ஒரு கலரு மட்டும் கிளறி விடுங்க. கிண்டிக்கிட்டே இருந்தால் அரிசி உடஞ்சிருங்க. தட்டு போட்டு மூடி வைங்க. 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்ட 65 எடுத்துட்டாங்க. மீதி இருந்ததையும் அதே தவாவில் போட்டு வறுக்க போட்டாங்க. இங்கே அரிசி பாதி வேக்காடு வெந்துருச்சுங்க. அது மேலே 65 எடுத்து அழகாக லைனாக அடுக்கி விடுங்க. மேலே கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி விடுங்க. 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சி விடுங்க. 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றுங்க. குக்கர் மூடியை எடுத்து மூடுங்க. குக்கர் கடியில் பழைய தோசை தவாவை போடுங்க. நெருப்பு மீடியமில் இருக்கட்டும். 10 நிமிஷம் தம்மில் இருக்கணுங்க. 10 நிமிஷம் கழித்து குக்கரை திறந்து பாருங்கள். ஆவி பறக்கிற 65 பிரியாணி ரெடிங்க. சூப்பராக இருந்ததுங்க, உதிரி உதிரியாக. அதுக்கு சைட் டிஷ்ஷு முட்டை வேக வச்சுருந்தேங்க, 65 இருந்துச்சுங்க, வெங்காய பச்சடிங்க, சேலட்டுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.